வெல்கம் டு இன்சைட் ஆண்டனிங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எக்ஸெல்ல இருக்க ஒரு முக்கியமான டாபிக் சரியா? அதாவது வந்து இப்ப எக்ஸெல் ஒரு ஃபார்முலா நீங்க டைப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாபிக் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால வந்து கரெக்ட்டா வந்து இந்த ஃபார்முலாய டைப் பண்ணி நமக்கு கரெக்ட்டான அவுட்புட்ட வெளிய எடுக்க முடியாது. சரியா? அந்த மாரி ஒரு டாபிக் தான் இது. அதாவது செல் ரெஃபரன்ஸஸ் சரிங்களா? இந்த செல் ரெஃபரன்ஸஸ் தெரியலன்னா, நம்மளால கரெக்ட்டா ஒரு ஃபார்முலாய டைப் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஃபார்முலா எத தான் குடுக்க போறோம்? செல் ரெஃபரன்ஸஸ் தான் குடுப்போம். அப்படிதானே? அப்ப அந்த செல் ரெஃபரன்ஸஸ்ல என்ன டைப்ஸ் இருக்கு? அத எப்படிலாம் குடுக்கலாம்னு நமக்கு தெரியலன்னா, கரெக்ட்டா ஒரு எக்ஸெல் ஃபார்முலாய நம்மளால டைப் பண்ண முடியாது. சரியா? இப்போ வந்து மொத்தமாட்டு 3 டைப்பான செல் ரெஃபரன்ஸஸ் இருக்குங்க. ஒண்ணு வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸஸ், அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ், இன்னொன்னு மிக்ஸ்ட் சரிங்களா? மொத்தம் 3 செல் ரெஃபரன்ஸ் இருக்கு. அத ஒவ்வொன்னையுமே நம்ம இந்த வீடியோல கரெக்ட்டான எக்ஸாம்பிள வச்சு பார்க்கலாம். சரியா? இப்போ வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டேட்டா செட்ட ஒண்ணு நீங்க நல்லா பார்க்குறங்க. ஐட்டம் அதாவது ஆப்பிள், மேங்கோ, ஆரஞ்சு, கிரேப்ஸ் குடுத்துருக்காங்க. அதோட பிரைஸ் குடுத்துருக்காங்க. ஒரு குவான்டிட்டியோட பிரைஸ் குடுத்துருக்காங்க. அவங்க 2 குவான்டிட்டி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இத நம்ம எப்படி வந்து இதோட டோட்டல் அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? ஈக்குவல் டூ டைப் பண்ணிட்டு, இந்த செல் ரெஃபரன்ஸ் அதாவது வந்து ஆப்பிளோட பிரைஸ் எங்க இருக்கோ, அந்த செல் ரெஃபரன்ஸ நம்ம கிளிக் பண்ணி குடுத்துட்டு, ஸ்டார் குடுத்துக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் சிம்பல் ஸ்டார குடுத்துட்டு, குவான்டிட்டி எத்தன குவான்டிட்டி 2 அந்த செல் ரெஃபரன்ஸையும் கிளிக் பண்ணி குடுத்துக்கோங்க. இப்ப நான் என்டர் குடுத்துட்டேன். எவ்வளோ வந்துருச்சு நமக்கு 400 வந்துருச்சு. இப்படிதானே? ஆன்சர் கரெக்ட்டா வந்துருச்சு. இப்ப எனக்கு இதுல ஒரு மொத்தமாட்ட இதுல ஒரு 5 என்ட்ரிஸ் தான் இருக்கு. அப்ப நான் ஒண்ணொண்ணா கூட டைப் பண்ணிக்குவேன். சரிங்களா? இப்ப மேங்கோக்கு மறுபடியும் ஈக்குவல் டூ குடுத்து, மறுபடியும் ஆரஞ்சு ஈக்குவல் டூ குடுத்து, ஒவ்வொன்னா நான் ஈக்குவல் டூ குடுத்து டைப் பண்ணிக்கலாம். இப்ப சில நேரம் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த எக்ஸெல் ஷீட் வச்சு வேலை பார்க்குறீங்க. அப்போ வந்து பார்க்கும்போது, அங்க வந்து ஒரு 5 என்ட்ரிஸ் தான் இருக்குமா? இருக்காது. அதேமாரி அப்படி இருக்க போறது கிடையாது. 100 என்ட்ரிஸ், 50 என்ட்ரிஸ், 1000 என்ட்ரிஸ்க்கு மேல இருக்கும். நம்ம அப்போ வந்து டக்குன்னு ஒரே கிளிக்ல நமக்கு எடுக்கணும். அப்படிதானே? அப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து ஒண்ணொண்ணா டைப் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிதானே? அப்ப வந்து அதுக்கு தான் நம்ம வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸஸ்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்ம ஈஸியா ஒரே கிளிக்ல ஆன்ஸர் எடுத்துரலாம். சரிங்களா? இப்போ வந்து 400 டைப் பண்ணிட்டேன். இப்போ இந்த கர்சர நீங்க நல்லா பாருங்க. இப்போ வந்து ஒரு பெரிய பிளஸ்ல இருக்கு. இப்படிதானே? இப்ப நான் வந்து இந்த எண்ட் கிட்ட கொண்டு போன நேரம் ஒரு ஸ்மால் பிளஸ்ஸா மாறுது. பிளாக் கலர் ஸ்மால் கிராஸா மாறுது. இப்படி ஆன உடனே என்ன பண்ணணும்னா, மவுஸ்ல லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு, அப்படியே டிராக் பண்ணி அடுத்த செல்லுக்கு கொண்டு வரணும். இப்படி குடுக்கும்போது நமக்கு வந்து ஆன்ஸர் கரெக்ட்டா வருது. அப்படிதானே? இப்போ 120 இன்டூ 3 360 தான். அது எப்படி வருது? இதான் செல் ரெஃபரன்ஸ் சரிங்களா? இப்போ வந்து நான் இத கிளிக் பண்றேன். இதோட செல் ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் இருக்குங்க? 200லயும் இருக்கு, 2லயும் இருக்கு அப்படிதானே? இப்ப நம்ம இந்த 360யோட செல் ரெஃபரன்ஸ் எங்கெல்லாம் இருக்கு பார்ப்போம். எங்க இருக்கு? 120ல இருக்கு, 3ல இருக்கு. அது எப்படி வந்துச்சு? இப்போ வந்து இதோட செல் ரெஃபரன்ஸஸ் இங்க இருக்கு அப்படிதானே? நம்ம என்ன பண்ணோம்? இந்த பிளஸ்ஸ பிடிச்சு ஒரு செல் கீழ டிராக் பண்ணி விட்டோம். அப்படிதானே? இப்படி ஒரு செல் கீழ டிராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செல் ரெஃபரன்ஸஸ் இந்த 2த்துலயும் இருந்துச்சு அப்படிதானே? இது செட் ஆட்டு சேர்ந்து என்ன செய்யுதுன்னா, ஒரு செல்லு இப்படியே கீழ டிராக் ஆகுது. சரிங்களா? இதான் ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸஸ். இப்படின்னா, இப்ப நான் இத வந்து இந்த பிளஸ்ஸ வந்து ரைட்ல டிராக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ரைட்ல டிராக் பண்ணது என்ன ஆயிருக்கு? பாருங்க. இதோட செல் ரெஃபரன்ஸ் என்ன ஆயிருக்கு? அந்த செட் இதுல இருந்த 2 செட்டும் சேர்ந்து கரெக்ட்டா ஒரு செல் மூவ் ஆகுது. அப்படிதானே? அது எந்த சைடு நம்ம இந்த டிராகிங் எந்த செல் இப்ப ரைட் சைடுல ஒரு செல் மூவ் பண்ணா, அந்த செட் ஆஃப் செல் ரெஃபரன்ஸஸும் ரைட் சைடுல ஒரு செல் மூவ் ஆகுது. இப்போ வந்து இதே செட் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ ஒரு செல் கீழ மூவ் பண்ணா, அந்த செல் ரெஃபரன்ஸஸ் என்ன செய்யுது? கீழ மூவ் ஆகுது. சரிங்களா? இதுதான் விஷயம். இப்ப நான் மறுபடியும் இத ஒரு செல் ரெஃபரன்ஸ் ரைட்ல மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்யுது? ரைட்ல மூவ் ஆகுது. பாருங்க. என்ன செய்யுது? இங்க இருந்து செல் ரெஃபரன்ஸஸ். இப்ப நம்ம 2 ஸ்டெப் இங்க மூவ் ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன ஆயிருது? இதுவும் 2 ஸ்டெப் மூவ் ஆகி வந்துரும். சரியா? இத நம்ம இத அப்ப என்ன பண்ணலாம்? இங்க இருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிராக் பண்ணி கீழ வரைக்கும் விட்டா கூட, நமக்கு எவ்வளவு தூரம் நம்ம இது பண்றோமோ, அவ்வளோ இது வந்து கீழ டிராக் ஆகும். சரியா? பார்த்தீங்களா? நம்ம இங்க இருந்து 1, 2, 3 இது டிராக் பண்ணும். அப்ப அந்த செல் ரெஃபரன்ஸும் அப்படியே கூடயே வரும். இதான் வந்து ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ்ங்க. இப்ப அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் அடுத்து. அதாவது வந்து டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா? இப்ப இதுக்கு ஒரு 2% டாக்ஸ் போட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜிஎஸ்டி டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. சும்மா வச்சுக்கோங்க. டாக்ஸ் போடணும். அப்போ வந்து எப்படி பண்ணலாம்? இப்ப நான் வந்து மறுபடியும் ஈக்குவல் டூ அடிக்கிறேன். ஈக்குவல் டூ அடிச்சு இந்த 400க்கு 2% டாக்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இத கிளிக் பண்ணி குடுத்துட்டு, என்ன பண்ணிக்கிறோம்னா, ஸ்டார் இருக்குல்ல?
மல்டிப்ளிகேஷன் என்று எத்தனை பெர்சன்டேஜ் டாக்ஸ் ஈஸி எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைக்கு குடுத்தா கூட இத பண்ணிரும். செல் ரெஃபரன்ஸ் குடுத்து செலக்ட் பண்ணி குடுத்துக்கலாம். சரியா? ரூ. 8 டாக்ஸ் ரூ. 400க்கு ரூ. 8 டாக்ஸ் 2% டாக்ஸ்னா ரூ. 8 டாக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு இதே மாரி நான் மறுபடியும் சொன்னேன். நம்ம வந்து ஒரு 5 என்ட்ரி தான் இருக்கு. ஒண்ணுனா கூட டைப் பண்ணி வச்சிரலாம். ஆனா வந்து ஒரு 1000 என்ட்ரிஸ் இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம வந்து இப்படி ஒண்ணொண்ணா டைப் பண்ண முடியாது. சரியா? இப்போ வந்து மொத்தமாட்டும் ஒரே கிளிக்ல நமக்கு ஆன்ஸர் வரணும் எல்லாத்துக்குமே. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? இப்ப நான் வந்து டிராக் பண்ணி விடுறேன். இதே மாரி நம்ம இதுக்கு முன்னாடி போன ரிலேட்டிவ் செல் ரெஃபரன்ஸ் நம்ம டிராக் பண்ணா வந்துரும்னு சரிங்களா? இப்ப நான் டிராக் பண்றேன் பாருங்க. ஆன்ஸர் வரல. 0ன்னு வருது. ரூ. 320க்கு 2% டாக்ஸ்னா 0வா? இல்லல்ல. நமக்கு ஆன்ஸர் வரணும். அப்படிதானே? இப்ப இதோட செல் ரெஃபரன்ஸஸ் என்ன நடந்திருக்கு? இதோட செல் ரெஃபரன்ஸ் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கும்போது, இதோட செல் ரெஃபரன்ஸ் என்ன குடுத்துருக்கோம்? நம்ம குடுத்தது தானே 400 இன்டூ இந்த 2% குடுத்தோம். அப்படிதானே? ஓகே. இப்ப அடுத்தது இந்த 0ல என்ன செல் ரெஃபரன்ஸ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். பாருங்க. நான் அப்பவே சொன்னேன். நம்ம ஒரு செல் கீழ டிராப் பண்ணோம். அதாவது மேல இருந்து கீழ டிராப் பண்ணா, இந்த செல் ரெஃபரன்ஸ் என்ன செய்யும்? ஒரு செல் கீழ டிராப் ஆகும். 400ல இருந்தது 360க்கு வந்துருச்சு. அதே மாரி இங்க பாருங்க 2%ல இருந்தது என்ன ஆயிருக்கு? ஒரு செல் கீழ வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஒரு செல் கீழ டிராக் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு செல் கட்டாயமா கீழ வரும். ஆனா வந்து நம்ம இதுல என்ன நடக்கணும்? இந்த சைடு டிராக் ஆகணும். 400லேருந்து 360, 750, 600 டிராக் ஆகணும். பட் இந்த சைடு டிராக் ஆகக்கூடாது. 2% இருக்கிற சைடு டிராக் ஆகக்கூடாது. சரிங்களா? இப்ப நம்ம அதுக்கு தான் என்ன பண்ணலாம்னா, அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸஸ் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பொதுவாகவே என்ன பண்ணிக்கலாம்னா, இப்ப இந்த கர்சர வந்து நம்ம எத லாக் பண்ணணும்? G4 தான் லாக் பண்ணணும். அப்படிதானே? இப்ப அந்த கர்சர இந்த G4 கிட்ட கொண்டு வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒரு கீபோர்ட்ல F4ன்னு ஒரு பட்டன் இருக்கும். சரிங்களா? சிலருக்கு வந்து F4 பிரஸ் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. அப்ப F1ன்னு ஒரு கீ இருக்கும். சரிங்களா? லேப்டாப்ல இல்லன்னா கம்ப்யூட்டர்ல F1ன்னு ஒரு கண்ட்ரோல் கிட்ட ஒரு கீ இருக்கும். அந்த F1 பிளஸ் F4 அமுக்குனீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். சிலருக்கு F4 அமுக்குனாலே ஒர்க் ஆகும். F4 அமுக்கி ஒர்க் ஆகலன்னா, இங்க Fn பிளஸ் F4 அமுக்கணும். சரிங்களா? அமுக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆகுது? ஒரு டாலர் சிம்பல் 2 கிட்டயும் வந்திருக்கு. அதாவது Gங்கிறது காலம், 4ங்கிறது ரோ. சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆயிருது? நம்ம லாக் பண்ணி வைக்கிறோம். சரிங்களா? 4ங்கிறது ரோ, Gங்கிறது காலம். இப்படி நம்ம லாக் பண்ணி வைக்கணும். சரியா? ஓகே. அப்ப லாக் பண்ணா, இப்ப பாருங்க இது இங்க லாக் பண்ணக்கூடாது. இங்க லாக் பண்றேன். சரிங்களா? இப்ப G3ய நம்ம லாக் பண்ணி வைக்கணும். சரியா? நான் ஏன் G4ல லாக் பண்ணலன்னா, அது இந்த காலம். அது லாக் பண்ணல. இதுதான் நமக்கு லாக் பண்ணணும். அப்போ வந்து Fn பிளஸ் F4 இல்லன்னா F4ன்னு குடுத்தா போதும். சரிங்களா? இப்போ வந்து இது மொத்தமாட்டே அதாவது டாலர் சிம்பல் ஒரு காலத்துக்கு முன்னாடியோ, ஒரு ரோக்கு முன்னாடியோ வருதுன்னா, அது லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது வந்து எங்க தான் நீங்க டிராக் பண்ணாலும் மூவ் ஆகாதுன்னு அர்த்தம். சரிங்களா? டாலர் சிம்பல்னா அதான் அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க மேனுவலா கூட டாலர் சிம்பல போடலாம். ஆனா வந்து ஈஸியா வந்து ஷார்ட்கட் வந்து F4 சரிங்களா? இத குடுத்துட்டு நான் என்டர் குடுக்குறேன் 8 சரிங்களா? இப்ப நான் வந்து இத கீழ டிராக் பண்றேங்க. 7.2 ஆன்ஸர் வருது. இப்ப நம்ம என்ன செல் ரெஃபரன்ஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம குடுத்தது மாரியே இருக்கு. இப்போ வந்து இதோட செல் ரெஃபரன்ஸ கிளிக் பண்ணி பார்க்கும்போது, ஒண்ணு 360ல இருக்கு. இன்னொன்னு 2ல இருக்கு. அதாவது வந்து இது மூவ் ஆகியிருக்கு. ஃபர்ஸ்ட் 400ல இருந்து இது மூவ் ஆகியிருக்கு. பட் இது மூவ் ஆகல. ஏன்? நம்ம டாலர் சிம்பல் குடுத்து 2த்தையும் காலத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கோம். ரோவையும் லாக் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இது என்னது? அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸ். அப்சல்யூட் செல் ரெஃபரன்ஸஸ்னா என்னன்னா, காலத்தையும் லாக் பண்ணிருவோம். ரோவையும் லாக் பண்ணிருவோம். சரிங்களா? அப்ப இத நம்ம மொத்தமாவே டிராக் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சைடு மட்டும் தான் நமக்கு டிராக் ஆகும். இந்த சைடு டிராக் ஆகாது. ஏன்னா நம்ம என்னது பண்ணிட்டோம்? டாலர் சிம்பல் குடுத்து லாக் பண்ணிட்டோம். சரியா? மொத்தமாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? டிராக் பண்ணி விட்டுக்கலாம். சரியா? இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நெக்ஸ்ட் செல் ரெஃபரன்ஸ் சரிங்களா? அதாவது வந்து இதுவும் வந்து ஈஸி தான். பெரிய அளவு கஷ்டம் ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நான் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேபிள் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ வந்து பாருங்க. இதுல எப்படி ஆன்ஸர் வரும்னா, இந்த காலத்துல என்ன வரணும்? 1 இன்டூ 1 இன்டூ 1. இப்ப இதுல என்ன வரணும்? 1 வரணும். இப்ப இதுல என்ன வரணும்? 2 இன்டூ 1 சரிங்களா? இதுல என்ன வரணும்? 3 இன்டூ 1. இதுல என்ன வரணும்? 4 இன்டூ 1. அப்ப இதுல ஆன்ஸர் என்ன வரணும்? 4, 3, 2, 1ன்னு வரணும். அப்படிதானே? அப்ப எனக்கு நல்லா பாருங்க. இப்ப நான் குடுக்குறேன். ஈக்குவல் டூ 1 இந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பல் 2 சரிங்களா? இப்ப நமக்கு ஆன்ஸர் கரெக்ட்டா வந்துடுச்சு. ஆனா வந்து இதுல என்ன நடக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுல என்ன நடக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இத வந்து டிராக் பண்ணும்போது டிராக் பண்ணி விடுறேன். ஆன்ஸர் வருதா? தப்பா வருது. இதுல 1 வரணும், இல்ல 2 வந்திருக்கணும், இல்ல 3 வந்திருக்கணும், இல்ல 4 வந்திருக்கணும். ஆனா ஆன்ஸர் மொத்தமாவே தப்பா இருக்கு. இப்ப நம்ம இதோட செல் ரெஃபரன்ஸ கிளிக் பண்ணி பார்க்கும்போது, இது 2ம் கரெக்ட்டா நம்ம செல் ரெஃபரன்ஸ் குடுத்தது மாரியே இருக்கு. இது குடுக்கும்போது என்ன ஆயிருக்கு பாருங்க. இந்த சைடு ஒரு செல் ரெஃபரன்ஸ் கீழ இறங்கியிருக்கு. நம்ம என்ன ஒரு செல் டிராக் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு செல் ரெஃபரன்ஸ் கீழ இறங்கியிருக்கு. ஆனா இந்த சைடு பாருங்க, நமக்கு ஒரு செல் ரெஃபரன்ஸ் கீழ இறங்கலாமா? இறங்கக்கூடாது.
ஏன் இறங்கக்கூடாது? நமக்கு எப்படிதான் ஆன்ஸர் வரணும்? 1 இன்டு 1, 2 இன்டு 1, 3 இன்டு 1 அப்படின்னு தான் வரணுமே தவிர, இது கீழ இறங்கக்கூடாது. அப்படிதானே? நமக்கு நேரத்த பார்த்த மாரி, இதுக்கு முன்னாடி பார்த்த மாரி நமக்கு வந்து நடக்குது. அப்போ வந்து அது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். சரியா? அப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணலாம்? இதோட செம்பு இப்போ இதையும் பாருங்க. இதுல நமக்கு என்னன்னா, இதுல நமக்களோட கண்டிஷன் எப்படின்னா, இந்த சைடு மூவ் ஆகலாம். சரிங்களா? கீழ டவுனா டிராக் பண்ணும்போது இந்த சைடு மூவ் ஆகும். பட் இது வந்து என்ன செய்யக்கூடாது? இங்க மூவ் ஆகக்கூடாது. சரிங்களா? இது இங்க மூவ் ஆகலாம். இது எங்க மூவ் ஆகக்கூடாது? இங்க மூவ் ஆகக்கூடாது. இப்ப இதோட மொத்தமா இதோட கண்டிஷன் என்னன்னா, இந்த இது இருக்கு இல்லையாங்க? இந்த செல் ரெஃபரன்ஸஸ் எப்படின்னா, இங்க மூவ் ஆகலாம். லெஃப்ட் டூ ரைட் மூவ் ஆகலாம். அதாவது டாப்ல இருக்க செல் ரெஃபரன்ஸஸ் லெஃப்ட் டூ ரைட் மூவ் ஆகலாம். ஆனா, டாப் டூ பாட்டம் மூவ் ஆகக்கூடாது. சரிங்களா? டாப் டூ பாட்டம் மூவ் ஆகக்கூடாது. பட் இந்த செல் ரெஃபரன்ஸ் லெஃப்ட் சைடுல இருக்கிற செல் ரெஃபரன்ஸ் எப்படின்னா, நமக்கு வந்து எப்படி மூவ் ஆகலாம்னா, டாப் டூ பாட்டம் மூவ் ஆகலாம். ஆனா வந்து லெஃப்ட் டூ ரைட் மூவ் ஆகும். சரிங்களா? அப்போ வந்து 2 தான். இது வந்து என்னது? இது வந்து என்ன வைஸ் மூவ் ஆகுது? காலம் வைஸ் மூவ் ஆகுது. சில இருந்து டி, இ, எஃப் காலம் வைஸ் மூவ் ஆகுது. இது எப்படி மூவ் ஆகுது? ரோ வைஸ் மூவ் ஆகுது. சரிங்களா? அப்போ வந்து 2டே விஷயம் தான். இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரோவ லாக் பண்ணி விட்டுருக்கலாம். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிரலாம்? காலத்த லாக் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். 2 சிம்பிளான விஷயம் தாங்க. நீங்க பாருங்க. இந்த 2 செல் ரெஃபரன்ஸ் இருக்கு அப்படிதானே? இது வந்து என்னது? இதுல வந்து நம்ம எத லாக் பண்ணக்கூடாது? காலத்த லாக் பண்ணக்கூடாது. அது C3 அப்படிதானே? அப்போ வந்து C3ங்கிறது Cங்கிறது காலம், 3ங்கிறது ரோ. இது 2மே நம்ம கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். Cங்கிறது காலம், 3ங்கிறது ரோ. இப்ப நமக்கு இதுல என்னதான் லாக் ஆகக்கூடாது? காலம் லாக் ஆகக்கூடாது. ஏன்னா காலம் வைஸ் இது மூவ் ஆகலாம். அப்போ வந்து நம்ம ரோவ மட்டும் லாக் பண்ணிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, F4 அமுக்குங்க. ஃபுல்லும் லாக் ஆகும். சரியா? அடுத்து மறுபடியும் F4 அமுக்குங்க. இப்ப என்னதான் லாக் ஆயிருக்கு? ரோ. அதாவது 3க்கு முன்னாடி டாலர் சிம்பல் வந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, ரோ மட்டும் லாக் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ ஓகே. ஏன்னா நம்ம காலம் லாக் ஆகக்கூடாது. ஓகேவா? இப்ப அடுத்தது பாருங்க. பி இருக்கு. அதாவது இந்த இந்த செல் ரெஃபரன்ஸ் சரிங்களா? இதுல வந்து நமக்கு ரோ வைஸ் லாக் ஆகக்கூடாது. பட் காலம் வைஸ் லாக் ஆகலாம். ஏன்னா காலம் வைஸ் மூவ் ஆகக்கூடாது. சரிங்களா? அப்ப மறுபடியும் அதுகிட்ட போயிட்டு F4 அமுக்குங்க. இப்ப என்ன ஆயிருக்கு? காலமும் லாக் ஆயிருக்கு. ரோவும் லாக் ஆயிருக்கு. பியும் லாக் ஆயிருக்கு. 4ம் லாக் ஆயிருக்கு. அடுத்து என்னது? ரோ வைஸ் மட்டும் லாக் ஆயிருக்கு. நமக்கு ரோ வைஸ் லாக் ஆகலாமா இங்க? ஆகக்கூடாது. காலம் வைஸ் லாக் ஆகும். அப்ப மறுபடியும் F4. என்னது லாக் ஆயிருக்கு இப்போ? காலம் லாக் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப ஈஸியா ஓகே. என்டர் குடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்ப நீங்க மொத்தமாட்டு செலக்ட் பண்ணி குடுக்கலாங்க. மொத்தமாட்டு செலக்ட் பண்ணி குடுத்தீங்கன்னா, ஆன்ஸர் கரெக்ட்டா வரும். சரியா? இதுதான் வந்து மிக்ஸ்டு சென்டர். நீங்க வந்து இத வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? நம்ம சொல்லி தர்றது எல்லாமே வந்து உங்களுக்கு புரியுது அப்படின்னா, நம்ம வீடியோ ஒண்ணு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நன்றி.